இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என் பொண்ணோட நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாப்படி. ஸோ இன்னைக்கு வந்து உடனடியாக தலைக்கு வச்சு வீட்டுக்கு கூப்பிடணும், தலைக்கு ஊற்றிடலாம் உடனே வர சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு. என் பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் உடனடியாக நான் அழைச்சிட்டு என் கடைக்கு லீவ் போட்டுட்டு நான் பாப்பா வளர்த்திட்டு திருவாரூர் போயிட்டேன். திருவாரூர் போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் காரைக்கால் வர்றப்போ மணி 4:30 ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. சரி 4:30லேருந்து நம்ம அந்த டைம் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் என்ன செய்யலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், கடைக்கு போகணும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்ட்டு என்னோடய வீட்டில் உள்ள அடுப்பு வீணாக போய் ரொம்ப நாளாக இருக்குது. அடுப்பு புது அடுப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கடைக்கு போயிட்டு பார்த்தோம். ப்ரெஸ்டீஜ் அடுப்பு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அடுப்பை நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் உங்களோட சேர்ந்து இந்த அடுப்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறப்ப நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா தெர்மாக்கோல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் அதில் ஒரு கவர் பண்ணியிருக்கிறாங்க. கவர் பண்ணதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. ப்ரெஸ்டீஜ் அடுப்பு நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், ஸ்டீல் அடுப்பு. இது கிளாஸ் அடுப்பெல்லாம் நம்ம வாங்கலான்னு அது எனக்கு என்ன பிடிக்கலை. அப்போது ஸோ ஸ்டீலே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஸ்டீல் அடுப்பு வாங்கிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப லைக் பண்ணி தான் நான் வாங்கினேன். அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போங்களா? அடுப்பு வாங்கியாச்சு. அடுப்பு பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு என்னென்ன இண்டக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், அழகான ஒரு கவர். இப்படி வைக்கிறது கவர். ஓகே, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது கவர். வைக்கிற பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு. பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு ரொம்ப நைஸாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபிட்டிங் சூப்பராக உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இது வந்து இது கொடுத்துருக்காங்க. கீழே வைப்போம்ல ஸ்டாண்டு, புஷ்ஷு கீழே உட்காரல, அடுப்பு உட்காரத்துக்கான புஷ்ஷு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பர்னர், இந்த இடத்துல வைப்போம்ல 2 பர்னரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ அடுப்பு வந்து செட் பண்ணுறவங்க வந்து எனக்கு நாளைக்கு செட் பண்ணி கொடுக்குறான்னு இருக்காங்க. ஸோ நாளைக்கு செட் பண்ணி ஃபஸ்ட்டு கேசரி செய்ய பண்ணுறது. எங்கள் புது அடுப்பில் ஃபஸ்ட்டு கேசரி செய்ய போகிறேன். நீங்கள்லாம் வந்து நாளைக்கு எங்களுக்கு கேசரி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.